மகாதேவர் அமைதி. இது எடுத்துக்காட்டல்ல, யுத்தத்திற்கான வீர முழக்கமாகும். யுத்தத்திற்கு தயாராகுங்கள் தேவர்களே. என்னவாயிற்று? இதுதான் உனது சக்தியா? தாக்கு பார்ப்போம். விநாயகா! இது தங்களது முதல் தவறு தேவேந்திரா. அதனால் நான் தங்களை மன்னித்து விடுகிறேன். அடுத்த முறை என்னை கேலி செய்தால் அதன் விளைவு அழிவாகத்தான் இருக்கும். விநாயகா, நீ உனது அன்னைக்கு அளித்த வாக்கிற்காக தவறுகள் 1000 இழைத்திருக்கிறாய். அளித்த வாக்கின் அர்த்தத்தை நீ அறிய மாட்டாய். உன் அகங்காரம் நீ செல்லும் மார்க்கம் சரியல்ல என்பதை உணர்த்துகிறது. எனினும் இச்செயல் நிகழ்வது உனது கர்மத்தினால் ஆகும். ஓம் நமோ நாராயணாய நமக. நீதி அநீதி எதையும் நான் அறிவேன் தேவா. நான் ஒன்றை மட்டும் அறிவேன். என்னை உருவாக்கியவர் எவரோ அவர் மட்டுமே எனக்கு உண்மை. அவர்தான் எனக்கு பரம்பொருளாவார். எனது தாய் எனக்கு மகாதேவரை விட உயர்ந்தவர். தாங்கள் எந்த கர்மத்தை பற்றி பேசுகிறீர்கள்? என் தாய்க்கு என்ன சுகம் அளித்தீர்கள்? ஒரு மனைவியை சுகமாகவும் இன்பமாகவும் வைத்திருப்பது ஒரு கணவரின் கடமையாகும். ஆனால் தாங்களோ கைலாயத்தை விட்டுவிட்டு என் தாயை துன்பத்தில் ஆழ்த்தினீர்கள். இனியும் நான் தங்களை உள்ளே அனுமதித்து என் தாய்க்கு மீண்டும் துன்பம் அளிக்க விரும்பவில்லை. ஆம், நான் என் கைலாயத்தை விட்டுச் சென்றேன். மேலும் உனது அன்னையின் மனம் துயரம் கொள்ளும் செயலையும் புரிந்தேன். எனினும் நிகழ்ந்த செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு. இதுதான் வித்தியாசம் தங்களுக்கும் எனக்கும். தங்களை பொறுத்தவரை தங்களின் காரணங்கள் தான் உங்கள் மனைவியை விட உயர்ந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை என் தாயே உயர்ந்தவர். உனது அன்னை அளித்த கட்டளையை நிறைவேற்றும் எண்ணத்தில் அகங்காரம் கொள்ளாதே விநாயகா. வினைகளை களைந்து நாயகனாக இருக்க வேண்டும். உனக்கு விநாயகன் என்ற பெயர் சூட்டியதன் காரணமும் அதுவே. இனி நீ ஆற்ற வேண்டியது யாதெனின் உன் அகங்காரம் நீக்கு. அவமதிக்கும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து அகற்ற வேண்டும். தாங்கள் தான் அவமதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் மகாதேவா. நான் எனது தாய்க்கு கொடுத்த வாக்கை அவமதிக்க முயற்சி செய்கிறீர்கள். தங்களுக்கு அகங்காரம் உள்ளது. இந்த இடத்தில் தங்களுக்கு என்ன உரிமை உள்ளதோ அதே உரிமை என் தாய்க்கும் உள்ளது. நாலா புறங்களிலும் பசுக்களை வளர்ப்பதினால் மகானாகி விட முடியாது. தேவர்களின் தேவனான மகாதேவா, எச்சரிக்கிறேன் விநாயகா. தீய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு கைலாயத்தில் இடம் இல்லை. உனது அன்னை உனக்கு சக்திகளை வழங்கியிருக்கலாம். ஆனால் உனது அகங்காரம் உனது விவேகத்தை அழித்து விட்டது. பெற்ற சக்திகளை தீய மார்க்கத்தில் பிரயோகிக்கிறாய். அகங்காரத்தை நீக்கிவிடு. இல்லையேல் விபரீத விளைவுகளை சந்திப்பாய். தாங்கள் எனது தாயின் கட்டளைக்கு எதிராக நடப்பதை விட்டுவிடுங்கள்.
இல்லை என்றால் விளைவு மிக மோசமாக இருக்கும். நில் விநாயகா. உன் தந்தையை அவமதிப்பதற்காக உன் தாய் உன்னை காவலுக்கு நியமிக்கவில்லை. நீ உருவான நோக்கமே வேறாகும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீ உன்னுடைய அகங்காரத்தை விட்டொழித்தாக வேண்டும். உன் அகங்காரத்தை விட்டொழி குழந்தாய். அகங்காரத்தின் பின்விளைவுகள் மோசமானதாகும். பின் வருந்துவதில் பயனில்லை. உனது மாமாவின் பேச்சை கேள் குழந்தாய். தாங்கள் தான் எனது மாமாவா? என் தாயின் தமையன். இந்த மகாதேவருக்கு தாங்கள் சலித்தவரா என்ன? மகாதேவர் கைலாயத்தை விட்டு சென்றபோது தாங்கள் தங்கள் தங்கையை மகிழ்விக்க ஏன் அவரை திரும்ப அழைத்து வரவில்லை? தாங்கள் நினைத்தால் அவர் துன்பத்தை போக்கியிருக்கலாம். நீங்கள் நினைத்தால் மகாதேவருக்கு புரிய வைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் கடமையை நிறைவேற்றவில்லை. நோக்கத்தை பற்றி கூறினீர்களே, எனது நோக்கம் தெளிவானது. என் தாய்க்கு அளித்த வாக்கை பூர்த்தி செய்வது. விசித்திரமான கணவனும் விசித்திரமான தமையனும் என் தாய்க்கு கிடைத்துள்ளார். ஒருவர் சக்தியால் பயப்படுத்த நினைக்கிறார், மற்றொருவர் கர்மத்தை நினைவூட்டி என்னை என் கர்மத்தை செய்ய விடாமல் தடுக்கிறார். என்ன முடிவெடுத்து உள்ளீர்கள்? யுத்தம் புரிய போகிறீர்களா அல்லது காத்திருக்க போகிறீர்களா? அல்லது முன்பு சென்றதை போல கைலாயத்தை விட்டு செல்ல போகிறீர்களா? தாயார் கூறியிருக்கிறார்கள், தாங்கள் ருத்ர வடிவம் எடுப்பீர்களாமே. என்னவாயிற்று? தங்கள் உள்ளே இருக்கும் வடிவத்திற்கு ஒரு பாலகனை பார்த்து பயந்து விட்டதா? உனது தந்தையானதால் இக்கணமும் அமைதி கொள்கிறேன். என் புதல்வனானவன் நல்வழிக்கு செல்ல வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆனால் தந்தையின் வாக்கையே எதிர்த்து நின்றால் புத்திரனானாலும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது நான் உனக்கு அளிக்கும் இறுதி எச்சரிக்கையாகும். உனது அகங்காரத்தை அகற்றிவிட நீ நல்மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும். தீய செயல்களால் அதிக அகங்காரம் கொள்ளும் சிரமானது தீக்கிரையாகி சாம்பலாகிவிடும். இன்றைக்கு இந்த உபதேசம் போதும் மகாதேவா. யுத்தம் புரியுங்கள். தாங்கள் ஆரம்பிக்கவில்லை என்றால் நான் ஆரம்பிப்பேன். Yes, the name of this freedom, Bhutanam Ratnatata.
எந்த காரணத்தினாலும் நீ இடையில் எழுந்துவிட்டால் யாகம் முழுமையடையாது. விநாயகா, இல்லை, அவனுக்கு ஏதும் நேராது. என் புதல்வனுக்காக செய்யும் இந்த யாகம் முடிந்துவிடக் கூடாது. ஏதேனும் செய்யுங்கள் பிரபு. இந்த அசம்பாவிதம் நிகழாமல் தடுங்கள். விநாயகருக்கு ஏதேனும் நிகழ்ந்து விட்டால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும். அதன் பிறகு தாயாரை கட்டுப்படுத்த இயலாது. ஏதேனும் செய்யுங்கள் பிரபு. என்னால் என்ன செய்ய இயலும்? மகாதேவரின் திருசூலம், காலனின் வடிவம். காலனை எவராலும் தடுக்க இயலாது. என்னிடம் என் தாயார் கூறியது ஒன்றே தான், எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதே.
பார்வதி, தாங்கள் எதுவும் கூறத் தேவையில்லை நாராயணரே. விநாயகன் எனது புதல்வன், எனது படைப்பு. நான் என் மகனை நன்றாக அறிவேன். இது வெறும் நாடகம்தான். நான் நன்றாக அறிவேன். மாமனும் மருமகனுமாக சேர்ந்து என்னை ஏமாற்ற நினைக்கிறீர்கள் இல்லையா? இது தங்கள் இருவரின் விளையாட்டுத்தானே? உன் நாடகத்தை பார்த்து ஏமாறுபவள் நான் அல்ல. நீ விளையாடியது போதும். உணவருந்த நேரமாகிவிட்டது, எழுந்திரு. நான் கூறுகிறேன் அல்லவா, எழுந்திரு. உன் தாயுடன் விளையாடாதே விநாயகா, எழுந்திரு. பார்வதி, தாங்கள் எதுவும் பேச வேண்டாம். தாங்கள் தானே இவனுக்கு கூறியுள்ளீர்கள். ஏற்கனவே அவன் விஷமி. இப்பொழுது தாங்களும் இணைந்து விட்டீர்களா? இப்பொழுது பாருங்கள், நான் இவனது தாயாவேன். இவன் விளையாட்டை எப்படி நிறுத்துகிறேன் என்று பாருங்கள். பாருங்கள். மோதகம். உனக்கு மோதகம் மிகவும் பிடிக்கும் அல்லவா? நான் இன்று மோதகம் செய்திருக்கிறேன். உனக்கு பசிக்கிறது அல்லவா? வா, எழுந்திரு, உணவருந்தலாம். ஏமாற்றியது போதும் விநாயகா, கூறுகிறேன் அல்லவா? தாங்கள் வந்துவிட்டீர்களா மகாதேவா? இப்பொழுது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது சகோதரரே. மகாதேவன் இங்கிருந்து சென்ற பொழுது நான் அவரை வருத்தப்படுத்தினேன் அல்லவா? இப்பொழுது அவர் திரும்பி வந்து தந்தை, மகன், மாமா மூவருமாக இணைந்து என்னை ஏமாற்றுகிறீர்கள். ஆனால் தங்கள் மகனுக்கு இப்படி குறும்புத்தனத்தை கற்றுத்தருவது முறையல்ல. தாங்கள் தான் இவன் விளையாடுவது முறையல்ல என்று கூற வேண்டும். இந்த விளையாட்டை நிறுத்துமாறு கூறுங்கள். விநாயகா, இதற்கு மேல் சோதிக்காதே. நாடகத்தை நிறுத்து. இனியும் நீ எழுந்திருக்கவில்லை என்றால் பிறகு உனது தாயார் பார்வதி, விநாயகன் இப்பொழுது